கலசம் வச்சு பூஜை எத்தனை நாள் கலசம் வைத்திருக்கலாம் அப்படின்னா, கலசம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணினதுக்கப்புறமா 3 நாள், 5 நாள் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். இல்லை அடுத்த நாள் ஏன்னா நம்ம வியாழக்கிழமையே வச்சிடுறதுனால, சனிக்கிழமையே கூட நீங்கள் கலசத்தை விசர்ஜனம் பண்ணிடலாம். அது உங்களுடைய விருப்பம். கலசம் வைத்திருக்கும்போது நம்ம வீட்டில் எவ்வளோ சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 3 நேரமும் நெய்வேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு சௌரியமா இருக்குது அப்படின்னா, 3 நாள், 5 நாள் கூட நீங்கள் கலசம் வச்சிருந்து இந்த பூஜையை செய்யலாம். கலசத்தில் வச்சிருந்த நீரை வந்து செடிகளில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. அப்படி உங்கள் வீட்டில் செடி இல்லை அப்படின்னா, ஏதாவது கோயில் மரத்தில், கோயில் ஸ்தல விருட்சத்தில் போய் நீங்கள் அதை சேர்த்துடலாம். பச்சரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில் பொங்கல் வந்து வச்சு நீங்கள் அம்பாளுக்கு வழிபடலாம். இல்லை நீங்கள் சாப்பிடவும் பயன்படுத்திக்கலாம். முதல்ல இந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு செய்யுங்க. சில பேர் வீட்டில் குடும்ப வழக்கமாக வரலட்சுமி பூஜையை ஒவ்வொரு விதத்தில் செய்வாங்க. அவங்க உங்கள் குடும்ப வழக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சு செய்துட்டு வாங்க. முதல்ல வரலட்சுமி பூஜை செய்யும் போதே, வருடம் வருடம் இந்த பூஜையை நல்லபடியாக இந்த பூஜையை செய்யறதுக்கு எனக்கு அருள் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை தொடங்க ஆரம்பிங்க.